ஆங்கில இரண்டாவது எழுத்தின் பெயர். இது இரண்டாவது ஆங்கில எழுத்து. இந்த எழுத்தினுடைய பி ஒரு மெய்யொலியும் ஒரு உயிரொலியும் பெற்றது. பி. பி ஃபார் பி. பி. எடுத்துக்காட்டு, இது படம். பி தேனி. சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ். பி. பீச். பீச். இந்த இரண்டு சொற்கள் ஒத்த ஒலிகளை கொண்டவை. பீச். பீம். பிஇஏஎன் பிஇஎன் இந்த இரண்டு சொற்களும் ஒத்த ஒலியை கொண்டவை. இப் இ பி இன் பீன் ஹோமோபோன்ஸ். பிஇஏஎஸ்டி பி இப் இ இஸ்ட் பீஸ்ட். பிஇஐடி பிஇஇடி இந்த இரண்டு சொற்களும் ஒத்த ஒலிகளை கொண்டவை. இப் இ பி இட் பீட் ஹோமோபோன்ஸ். இந்த எழுத்தினுடைய பெயர் பி. ஒரு மெய்யொலி ஒரு உயிரொலி. ஆனால் அதே மாதிரி பாருங்க, இந்த போல் என்ற இந்த 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 சொல்லில் இருக்கக்கூடியது ஒரு மெய்யொலி ஒரு உயிரொலி. ஆனால் இந்த ஓ இது ஓ என்ற ஒரு ஒலி, இது ஈ என்ற ஒலி. இந்த ஓ என்ற ஒலியை இந்த ஈ என்ற ஒலிக்கு எடுத்துக்காட்டாக கூறுவது முறை என்று சரியான எடுத்துக்காட்டாக அமையாது. So B for bowl is not an apt example.